வந்துருச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அது ரொம்ப நாளா அதை அடக்கி வச்சுட்டு வர்றதா தான் இருக்கும். ஆமா, அது டிஸ்டர்ப் பண்ணும், என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணும், யாரா இருந்தாலும். தப்பான வார்த்தையெல்லாம் பேசவே மாட்டேன், எனக்கு பழக்கமும் கிடையாது. நிறைய கெட்ட வார்த்தைகள் தெரியாது. ஆக்சுவலி அதுதான் சொல்றேன், சில வளர்ப்புகள், நம்ம பெற்றோர்கள் வளர்ப்புகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம பாக்குற வீடியோஸ் எல்லாம் இப்பெல்லாம் அது வந்து எனக்கு அந்த கெட்ட வார்த்தைகள் நிறைய தெரியாது, டபுள் மீனிங் சுத்தமா புரியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த மாதிரி இல்லை, எனக்கு சுத்தமா புரியாது. எதுக்கோ சிரிச்சிருவேன், இதுக்கு சிரிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ இது சிரிக்க கூடாதா அப்படின்லாம் யோசிப்பேன். அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் இருக்கு, அந்த ஒரு குவாலிட்டி. ஸோ கோவமா வந்தாலும் நான் பேசுறது வந்து நியாயத்தை கேட்கற மாதிரி இருக்கும். நீ பண்ணல, நான் அப்ப அப்படி இருந்தேன்ல, திருப்பி நீ பண்ணல, அப்போ நான் இப்படித்தானே பேசினேன் அப்படின்னு மாதிரி நியாயம் பேசுற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய கோவம். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கேட்கறவங்க வந்து ஐயோ இந்த பொண்ணுகிட்ட இதை பண்ணாம இருந்திருக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னையே நானே அதை நினைச்சு கொஞ்சம் ஓ இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி இருக்கும். அதனால கோவம்